நம்ம தமிழ்நாட்டுல எப்ப வந்ததுன்னு தெரியுமா இந்த புள்ளியார் அரசியல்லாம்? தமிழ்நாட்டுல தெரியப்பா ஒண்ணு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டம் சரிங்களா, அங்க அந்த மாவட்டத்துல இந்த பார்ப்படைய கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மதம் மாறினாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 150 பேர் மதம் மாறாங்க முஸ்லீமுக்கு. எனக்கு இந்த மதமே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாய் ஆயிட்டாங்க. ஆமா, பாய் ஆயிட்டாங்க சொல்றதுன்னா சரியா. ஆமா, அந்த பாய் ஆனதை பார்த்து யாரெல்லாம் அந்த கொடுமை, இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய பார்ப்படைய கொடுமை யாரெல்லாம் அனுப்பிச்சாங்களோ அவெல்லாம் மதம் மாற ஆரம்பிச்சான். அந்த மாதிரி வந்து ஒரு போன மாதம் முஸ்லீம் சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சாங்க சரிங்களா. இது வந்து பத்துக்குவானுங்களா அந்த RSS கும்பல். அங்க இருந்து 80கள் என்ன செஞ்சானா, பெரிய பெரிய துறவிகள், மகா துறவிகள் அங்கிருந்து வடக்குல இருந்து தெற்க அனுப்புறாங்க. வடக்குன்னா வந்து அது RSS ஓட கூடாரம், அங்க இருந்து அனுப்புறாங்க சரிங்களா. நீ சொன்ன ஜின்னு அந்த ஜி பிறந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க சரிங்களா. அந்த வீர துறவிகள் இங்க வந்துகிட்டு ஒரு அமைப்பு நிறுவனம், அதுல தமிழ்நாட்டோட ஒரு துறவியை சேர்ந்துக்கிறாரு சரிங்களா. அது பேரு இந்து முன்னணி. ஆமா, வீர துறவி ராமகோபால ஜி சரிங்களா. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்து முன்னணி கட்டமைப்பிச்சு இவங்கெல்லாம் தெருவுக்கு பிள்ளையார் வைக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போறாங்க. அங்க விதைச்ச அந்த விதை தான் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு ஆலமரம் மாதிரி தெருவுக்கு பிள்ளையாரா வந்துட்டு இருக்குது. இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த புள்ளியார வச்சு 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 அரசியல் செஞ்சுட்டு போறானுங்க. அவங்களோட இலக்கு என்னன்னா, எங்கெல்லாம் பாய் மாறி விடுக்குது, எங்கெல்லாம் கிறிஸ்டின் மாறி விடுக்குது சரிங்களா, இங்கெல்லாம் போயிட்டு பிள்ளையார கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது. நேற்று வரைக்கும் அந்த இடத்துல மூத்தர் அடிச்சிருப்பான், அங்க இடத்த கிளீன் பண்ணிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அங்க ஒரு புள்ளியார் வச்சிருவான். அவனுக்கு வந்து கடவுள் பக்தி முக்கியம் இல்ல, அந்த இடத்துல புள்ளியார் இருக்கணும், 40 பேர் 50 பேர் இடத்துல கூப்பிடணும், தண்ணி அடிக்கணும், ஃபுல்லா சுத்தணும். இப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த புள்ளியார பயன்படுத்துறாங்க. இவங்க பக்திக்காக பயன்படுத்துறது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமாப்பா, வேற உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட போய் காசு எல்லாம் எங்க இருக்குது? நம்ம ஊர் திருவிழா நடத்துறதுக்கே நம்ம வந்து தின்றாடுறோம் சரிங்களா. அதுதான் சொல்றேன், அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க. அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலுக்கு புள்ளியார பயன்படுத்துறான். அது பின்னாடி போயிட்டு நீ அண்ணன் தம்பியா இருக்க நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின் கிட்ட போயிட்டு நீ வந்து பகையை வளர்த்துக்காதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதான் நான் பேசுனதெல்லாம்? இப்ப நம்ம திருவிழா புள்ளியார் வச்சா நம்ம ஊர் சொல்லுவாங்க. ஆமா.